ஆய்வஸ் அன்பேசியம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை விட்டு ஆன்மீக அடையாளங்கள் ஒன்றான பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ திருவாரூர் தியாகராஜர் கோயில் டு பங்குனி உத்திர திருவிழா பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு பங்குனி உத்திர திருவிழா பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா துவங்கி இன்னுமே 25 நாட்கள் நடக்க இருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஆழித்தேரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய பிரம்மாண்ட திருவிழாக்கள் நடக்க இருக்கு. அதனால இந்த கோயில்ட்டு வரலாறையும், அடுத்து இந்த ஒரு பங்குனி உத்திர திருவிழா நடக்க இருக்க வாகன உற்சவங்களையும், அடுத்து இந்த கோயில்ல உள்ள அந்த தேரோட சிறப்பையும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருவாரூர் சிறப்ப நம்ம இப்போ நார்மலா பார்த்துட்டு போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவாரூர் கோயில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள அந்த திருவாரூர் தியாகராஜர் கோயில சுத்தி உள்ள இடங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருவாரூர் கோயில் அமைஞ்சுள்ள இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தான் திருமுறைகள் பாடப்பட்டிருக்கு. முந்தைய காலத்துல அந்த சுவாமியோட சம்பந்தப்பட்ட புராண கதைகள்லாம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, இறைவனோட ஒன்றி கலந்த ஒரு இடமா காணப்படுது. சரி, இந்த கோயிலுக்கு வரலாறு இப்போ நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்னால இது வந்து சோழர்கள் தான் அமைச்சாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் பரப்பு கொண்ட ஒரு நிலத்தை வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கற்களாலான சிற்பங்களாலையும் கற்களாலான கோயிலையும் பார்த்தீங்கன்னா எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல வந்து எல்லாத்தையும் அமைச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில வந்து தீர்த்தம்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு தீர்த்தவாரி வேணும்னு சொல்லிட்டு 65 ஏக்கர் பரப்புல சின்ன ஒரு கடல் மாரிக்கு ஒரு குளத்தையும் வந்து வெட்டி, அதில பார்த்தீங்கன்னா நீரையும் நிரப்பி, அதுக்கு நடுவாம ஒரு கோயிலையும் கட்டி, அதுலயும் வருஷம் வருஷம் தீர்த்த திருவிழாவும் எடுக்க செஞ்சாங்க இந்த ஒரு சோழர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல அப்படியே வரலாறு முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு மூர்த்திய பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு கோயில்ல சிவபெருமான் மூர்த்தியா இருக்கிறனால, இங்க உள்ள சிவபெருமானுக்கு வந்து பேரா வந்து மக்களும் சரி, இங்க உள்ள மாநிலர்களும் சரி அழைக்கிறது வந்து தியாகராஜன் தான். என்னடா இந்த ஒரு கோயில்ல உள்ள சுவாமிக்கு என்னடா தியாகராஜன் அழைக்கிறாங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. இங்க உள்ள இந்த ஒரு சிவபெருமான் எல்லாத்துக்கும் மேலயா, அதாவது பார்த்தீங்கன்னா, தியாகங்களுக்கு அரசனா வீற்றிருக்கனால தான் இங்க உள்ள சுவாமி தியாகராஜர்ன்னு அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்துட்டு ஆழித்தேர் விட்டு பிரம்மாண்டத்தையும், தொழில்நுட்பத்தையும் பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இந்த கோயில்ட்ட இந்த திருவிழாவுல இந்த ஆழித்தேர் பிரம்மாண்டத்த பார்க்கறதுக்கு முன்னுக்கு, இந்த திருவிழாவுல என்னென்ன வாகனங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல முதல் வாகன உற்சவங்கள் தொடக்கமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எப்படி சொல்றது? ஒரு சிகரத்த அடையணும்னா அடியிலேருந்து தான் மேல வரணும். அது மாரிக்கு இந்த கோயில் திருவிழாலே 25 திருவிழாலே ஒ முது பெஸ்ட்டுன்னு சொல்றது ஆழித்தேர் திருவிழா தான். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, படிப்படியா முன்னேறி செல்ற விதமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திருவிழாக்கள் நடக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, கொடியேற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தினமும் காலை இல்லாட்டி இரவு வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, தியாகராஜ சுவாமிக்கு வெவ்வேறு வாகனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அலங்கரிச்சு பார்த்தீங்கன்னா, சுவாமிய எழுந்தருள செய்வாங்க. உள் வீதியும் சரி, இல்லாட்டி வெளி வீதியும். அதுக்கு ஒவ்வொரு தத்துவமும் சரி, ஒவ்வொரு கதையும் கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருவிழாட்டு முதல் சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, விநாயகர வேண்டி பார்த்தீங்கன்னா, சுப காரியங்கள தொடங்குற விதமா பார்த்தீங்கன்னா, வெள்ளி மூஷிக வாகனத்தில பார்த்தீங்கன்னா, சுவாமி நம்ம சிவன வந்து வெளிய கொண்டு வருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அதில வந்து சுவாமி வந்து ஜொலிச்சு வருவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து தனது மயில் வாகனத்தில பார்த்தீங்கன்னா, ம் வெள்ளி மயில்ல வந்து ஏறி வெளிய வீதி உலா வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தொடக்க உற்சவங்கள்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த ஒரு திருவிழால பார்த்தீங்கன்னா, பெரிய திருவிழா வரப்போகுதுன்னு மக்களுக்கு அறிவிக்கிற விதமா, ஒரு தியாகராஜர் கம்பீர வாகனங்கள் வரும். இதுதான் விழாவின் நடுப்பகுதின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ 25 நாட்கள்ல ஒரு 10 நாட்கள் தாண்டி ஒரு 15வது 10, 12, 13 நாள் போகையில ஒரு நடுப்பகுதி தானே. அந்த ஒரு நாட்கள்ல வர்ற வாகனம் பத்தி தான் இப்ப நான் சொல்றேன். சரியா? அதில பார்த்தீங்கன்னா, பூத வாகனம் வரும். இது பூத வாகனம்னா வேற ஒண்ணும் இல்லங்க. சிவன் பூதகணங்கள குறிக்கிற வகையில இது வந்து அமையும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் எழுந்தருளி வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்ம வாகனம் வரும். இதில பார்த்தீங்கன்னா, வீரத்திரட இல்லாம சிங்க வாகனம். சிங்க வாகனம் வரும். இதில பார்த்தீங்கன்னா, ஈசனும் அவங்க அம்பிகையும் பார்த்தீங்கன்னா, எழுந்தருள்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தியாகராஜன்ட்டு கம்பீர வாகனம் 3வதா பார்த்தீங்கன்னா, காமதேனு வாகனம் பார்த்தீங்கன்னா வரும். இது பார்த்தீங்கன்னா, வேண்டுவருக்கு வந்து வேண்டியத அளிக்கிற ஒரு பசுவின் வடிவிலான ஒரு வாகனத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அருள் புரிய விதமா பார்த்தீங்கன்னா, இதில எழுந்தருள்வாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பிரம்மாண்ட ஒரு அமைப்பான யானை வாகனத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாமி சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, 2026ல அலங்காரங்களே ரொம்பவே ஸ்பெஷலா நவீனமயமான ஒரு தருணத்தில பார்த்தீங்கன்னா, இந்த யானை வாகனத்தில வந்து வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
உலகளவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தியாகராஜர் கோயிலுக்கு சிறப்பான ஒரு உற்சவமான ரிஷப வாகனத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாமி தியாகராஜர் பார்த்தீங்கன்னா, தேரோட்டத்துக்கு சில முன்னாட்கள்ல பார்த்தீங்கன்னா வருவாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, வெள்ளியால செய்யப்பட்ட பிரம்மாண்ட ஒரு நந்தியால பார்த்தீங்கன்னா, தியாகராஜர் பார்த்தீங்கன்னா அமர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிக்க பார்த்தீங்கன்னா, "ஆரூரா தியாகசா" என்று சொல்ற ஒரு தருணத்தில பார்த்தீங்கன்னா, தேரோட்டத்துக்கு இணையா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நந்தி வாகனத்தில பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற நம்ம தியாகராஜ சுவாமி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இரவு மின்னொளியிலும் சரி, ஒரு நிலவு ஒளியும் சரி கலந்த வண்ணமா பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கும் விதமா வருவாரு. இது வந்து வார்த்தைகளால நம்ம வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, திசையுமே பார்த்தீங்கன்னா, வாகனமா கொண்டவர் தான் நம்ம சிவபெருமான். அவர்ட்ட வாகனத்திலேயே பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, மின்னொளியில பார்த்தீங்கன்னா வர்றது மக்களுக்கு வந்து ரொம்ப ஆனந்தத்தையும், அருளையும் குடுக்குறதா மக்கள் நம்புற விதத்தில பார்த்தீங்கன்னா, இது காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேரோட்டத்துக்கு முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் வாகனமும் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, மக்கள் விட்டு ஆணவம், கன்மம், மாயையை மறைக்கிற விதமா பார்த்தீங்கன்னா வரும். அதில நீங்க பெஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போறது என்னன்னா, பிச்சாடனர் கோலம்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் பிச்சைக்காரரா பார்த்தீங்கன்னா, பிச்சை தட்டை ஏந்திய வண்ணம் பார்த்தீங்கன்னா, நம்மட்ட ஆணவம் அத நான் சொன்ன மாரிக்கு, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இந்த உலகத்திலேயே மத்தவங்களோட சல்லி கூட வச்சிருக்கேன், பொருள் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு ஆணவத்த கொண்டு காணப்படுற மக்கள் விட்ட ஆணவத்த ஒழிக்கிற விதமா, தத்துவத்த நிரூபிக்கிற விதமா பார்த்தீங்கன்னா, பிச்சாடனர் கோலத்தில சிவபெருமான் வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உலக பெற்ற அதாவது உலக புகழ்பெற்ற ஆழித்தேர் தயார் வந்து செய்யப்படும். இது பார்த்தீங்கன்னா, எப்போ வரும்னா, மார்ச் 29ஆம் தேதி வரும். அந்த ஒரு தேர பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ஒரு ஆழித்தேர் ரூட்டு சிறப்ப. வியூவர்ஸ் நீங்க நெனச்சிருக்கலாம், என்னடா மத்த தேர் திருவிழாக்கெல்லாம் பத்தி சொல்லையில நார்மலா சொல்லிட்டு போயிருக்கீங்க. என்ன இந்த தேர மட்டும் சொல்லையில மட்டும் இந்த தேர பத்திய சிறப்புகள, இந்த தேர் ரூட்டு தொழில்நுட்பத்த பத்தி சொல்ல போறீங்கன்னு நெனச்சிருக்கலாம். வேற ஒண்ணும் இல்லங்க. இந்த ஒரு தேர் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பேர் வரக் கூட காரணம் இருக்கு. இந்த ஒரு தேர் வந்து அசஞ்சு வர்றதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. இந்த தேர் விட்டு உயர நிறைய கூட நீங்க பார்த்தாலே அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதத்தான் இப்ப பாரோம். பெஸ்ட்ட பார்க்கும்போது நம்ம பார்க்க போறது இந்த ஒரு ஆழி தேர் விட்டு பேர் விளக்கத்த தான் பார்க்க போறோம். ஆழி என்றால் என்ன? தமிழ் மொழியில வந்து கடவுள்ன்னு தான் பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தேரே தான். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேரோட அர்த்தம் என்னன்னா, இந்த கடல போன்ற ஒரு பிரம்மாண்ட ஒரு தோற்றத்த கொண்டிருக்கிறனாலயும் 4 வீதியிலயும் அசஞ்சு வர்றப்போ ஒரு கடல் அலையே வர்ற மாரிக்கு ஒரு உணர்வ தர்றனால தான் இந்த ஒரு தேருக்கு வந்து ஆழித்தேர்ன்னு பேர் பெஸ்ட் ஆஃப் ஆல் வச்சாங்க. இது அதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொல்ல போறத நீங்க பார்த்தா சொக்காகிருவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் தான் பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலே உள்ள தமிழ் தேர்கள்ல மிகப்பெரிய ஒரு தேரா காணப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, சுமார் 96 அடி உயரம் கொண்ட ஒரு தேரா பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியாலேயே பெஸ்ட் ஆஃப் ஆல் வருஷமா வலம் வர ஒரு தேரா இது காணப்படுது. சும்மா இது வந்து அலங்கரிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, சுமார் 10 அடி 10 மாடி கட்டடத்துக்கு சமனா வந்து இந்த ஒரு தேர் காணப்படுது உயரமா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேரோட எடை பார்த்தீங்கன்னா, இந்த 10 யானைகள், 5 யானைகள சேர்த்து வச்சா எவ்வளோ பாரமோ, அந்த அளவு பாரமா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சுமார் 300லேருந்து 350 டன் அளவுக்கு வந்து பாரத்த கொண்டதா இந்த ஒரு தேர் வந்து காணப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அலங்கார துணி, அடுத்து பார்த்தீங்கன்னா, மூங்கில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்க்க சேர்க்க இந்த ஒரு இந்த ஒரு தேர் எடை மட்டும் பார்த்தீங்கன்னா, 400 டன்ன வந்து தாண்டுறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேரூட்டு சக்கரங்களே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நம்ம நார்மலா மனுஷன் வந்து 5 அடி, 6 அடி தான் இருப்பான். ஆனா, இந்த ஒரு தேரூட்டு சக்கரம் பார்த்தீங்கன்னா, 9 அடி உயரம் கொண்டது. அது பார்த்தீங்கன்னா, 9 அடி விட்டம் கொண்ட 4 ராட்சத மரச்சக்கரங்கள் தான் இந்த ஒரு தேருக்கு வந்து பூட்டப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேரோட்ட அமைப்பையும் மற்றும் அலங்காரத்தையும் வந்து அழகா ஒரு பெண்ண வர்ணிக்கிற மாரிக்கு வர்ணிச்சுட்டு போலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் பார்த்தீங்கன்னா, 5 அடுக்கு கொண்ட ஒரு தேரா காணப்படுது. ஒவ்வொரு அடுக்குலயும் மிக நுணுக்கமான மரச்சிற்பங்கள் நீங்க காணப்படுவதா இருக்கும். தேரோட்ட அடிப்படையில் மட்டும் பார்த்தீங்கன்னா, 200க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் நுணுக்கமா பார்த்தீங்கன்னா, சிவபெருமான்ட்ட 64 திருவிளையாடல் மற்றும் புராண கதைகள சொல்ற விதமா செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, துணி அலங்காரம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர சுத்தி பார்த்தீங்கன்னா, அலங்கரிக்க பயன்படுத்தும் வண்ண துணிகள் மட்டும் சுமார் 1 டன் எடை கொண்டதா காணப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, சுமார் சிவப்பு, மஞ்சள், கருப்பு மற்றும் வெள்ளன்னு சொல்லி எல்லா துணியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர அலங்கரிக்க தேவைப்படுது. மக்கள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, உதவியும் செய்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்தர்களும் அரோகரா கோஷம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேருக்கு பார்த்தீங்கன்னா, மேல கொண்டு போயிட்டு ஒரு கலசத்த பூட்டுவாங்க. அது வந்து ஆசியாலயே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தேருக்கு பூட்டுற ஒரு மிகப்பெரிய கலசமா காணப்படும். அத பார்த்தீங்கன்னா, தூரத்துலருந்து பக்தர்கள் ட்ரோன் காட்சிகள் மூலமா ஃபோன்லலாம் படம் பிடிக்கிறது வேற லெவல் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலுக்கு இந்த தேர் விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சவமா, மிகப்பெரிய ஒரு சின்னமா இந்த ஒரு கலசம் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர பத்தி பார்க்கையில அஜப்பா நடனத்தையும், அடுத்து பார்த்தீங்கன்னா, தேரோட்டத்தையும் பத்தி பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழித்தேர் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு ஆன்மீக நிகழ்வு தானே. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் திருவிழா நடக்கையில பார்த்தீங்கன்னா,
அஜப்பா நடனம் மிக முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா, தியாகராஜ சுவாமி சன்னதியிலேருந்து தேருக்கு எழுந்தருள போது, அர்ச்சகர்கள் பார்த்தீங்கன்னா, அவர வந்து தூக்கிக்கொண்டு முன்னும் பின்னுமா அப்படி அசைச்சு, அசைச்சு கொண்டு வந்து தான் தேர்ல வைக்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மூச்சு காற்ற குறிக்கும் ஒரு தத்துவ நடனம் வந்து இங்க வந்து இப்படி நடக்கிறதா கூறப்படுது. அதுதான் பார்த்தீங்கன்னா, அஜப்பா நடனமா சொல்லப்படுது. சரியா? அதுவும் பார்த்தீங்கன்னா 2026 தேரோட்டம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கிறதுனால, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கில வந்து வடம் பிடிக்கிறதுக்காக இந்த ஒரு தேர எடுக்கு தேர இழுக்கிறதுக்காக வருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ஒரு 30,000, 40,000 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்படுறதா சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு விசைய பிரயோகிச்சு தான் இந்த ஒரு தேர வந்து நீங்க இழுக்க வேண்டிய நிலைமை காணப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் வந்து 300 டன், 400 டன். அதுவும் பார்த்தீங்கன்னா, நவீன வாகனங்கள், டிராக்டர் அப்படி எதுவும் பயன்படுத்தி இந்த தேர இழுக்கவும் மாட்டாங்க. அதனால மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000, 20,000, 30,000, 40,000ன்னு தேவைப்படுற மக்கள்ட்ட எண்ணிக்கை தான் அதிகமாகவும் காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த நவீன காலத்தில பார்த்தீங்கன்னா, சில தொழில்நுட்பங்களும் செய்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அ நம்மள வந்து கொஞ்சம் அ புதுசா பார்க்க வைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் போல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேருக்கு இப்படி நவீன தொழில்நுட்பத்துக்கு வந்ததுக்கு காரணம் வந்து, முந்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேர் கோயிலுக்கு இருந்த இடத்துக்கே கோயிலுக்கு கொண்டு வரது பார்த்தீங்கன்னா, பல வாரம், பல மாதங்கள்லாம் ஆகியிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்தில தார் ரோட் இல்ல. மண் ரோட்னால அந்த தேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாடுனால அந்த குழிலலாம் போயிட்டு சிக்கி வச்சுன்னா, அத வந்து மேல எடுத்து இன்னொரு பக்கம் அந்த தேர இழுத்து கொண்டு போறது கஷ்டமாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, பல வாரங்கள், பல மாதங்கள்லாம் ஆயிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலத்தில பார்த்தீங்கன்னா, அதாவது தார் ரோட்டு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய புல்டோசர்கள், ஹைட்ராலிக் பிரேக்கர் சிஸ்டம், அது இரும்பு அச்செல்லாம் காட்டுற மாரிக்கு காரணம் இருக்கிறனால, அழகா தேர திருப்பி அழகா வந்து ரோட்ல வந்து குழியிலலாம் போடாம அழகா இழுத்துட்டு வரனால, ஒரு 2 1 நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த தேர் திருவிழா முடியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதலா பயன்படுத்துற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் பிரேக் பயன்படுத்துறாங்க. இது எதுக்குன்னு நீங்க இப்ப சொன்னதிலேயே விளங்கியிருப்பீங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு தேர வந்து ம். நிறுத்தி வைக்கிறதுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா, வேகத்த வந்து கூட்டி குறைக்கிறதுக்கும் தான் இந்த ஒரு தேர் பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வளைவுகள்ல பெண்டுலலாம் திருப்பையில ரொம்ப ஸ்பீட்ல திருப்புனா தேர் சாஞ்சிரும். அதனால தேர் விட்டு வேகத்த குறைக்கலாம் இது பயன்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் திருவிழா நடக்கையில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேருக்காக பார்த்தீங்கன்னா, இலவசமா பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் ஜெக்கு அதாவது பிரேக் சிஸ்டம்லாம் குடுக்குறாங்க. இந்த தேர்ல பொருத்தி ம் தேர வந்து சிறப்பா கொண்டு போறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, புல்டோசர்களும் இங்க உள்ள அரசாங்கம் அழகா குடுத்து உதவி செய்றாங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, தேர பின்னுக்கு தள்ளி அந்த வளைவுகள்ல தள்ளி திருப்புறதுக்கும், இன்னொன்னு ஒரு போஸ குடுத்து அத வந்து நகர்த்துறதுக்கும் தான் இந்த ஒரு புல்டோசர்லாம் குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இரும்பு அச்சு இந்த ஒரு அரசாங்கத்தால குடுக்கப்படுது. இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, தேரோட்டு வலிமை வந்து அப்படியே இருக்கும் தானே. அதனால அது இன்னும் வலுவான ஒரு பேணுற நிலைய பொறுத்தது தான் இந்த இரும்பு அச்சும் குடுக்குறாங்க. இன்னொன்னு தேர் திருப்பையில பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு தகடுகளும் குடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் வந்து ஒரு லெஃப்ட்லயோ இல்லாட்டி ரைட்லயோ திரும்பணும்னு வைங்களேன். அப்ப வந்து அந்த தேர் வந்து திரும்பையில பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டியா இருந்தா அதுக்கு வந்து மின்னுக்கு அந்த ஸ்ட்ரேங் இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, எண்டில் இருக்கும். அது எண்டில திருப்பி போயிடலாம். ஆனா தேர்ல வந்து ரோத வந்து திரும்பாது. அதாவது பார்த்தீங்கன்னா, தேர் சக்கரம் திரும்பாது. அதனால பார்த்தீங்கன்னா, வளைவுகள்ல பார்த்தீங்கன்னா, நேரா வந்து இரும்பு தகடுகள அடுக்கிட்டு, மேல கிரீஸ் பூசிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தேர வந்து பின்னுக்கு புல்டோசர் தள்ள, மின்னுக்கு மக்கள் இழுக்க இழுக்க அப்படியே பார்த்தீங்கன்னா, தேர் வந்து திரும்பும். இதுக்கு வந்து ஒரு இப்போ YouTubeல வந்து வேற லெவல் வியூஸ் போகுது இந்த மாரி வீடியோக்கெல்லாம். நீங்க தேடி பார்த்தீங்கன்னா விளங்கும். திருவாரூர் தேர் அப்படின்னு அடிச்சாலே, அது மாரிக்கு வீடியோலாம் நீங்க வரும். தமிழ்லயும் இல்லாட்டி இங்கிலீஷ்லயும் அடிங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேருக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த எல்லா பாகங்களுக்கும் இந்த பிரம்மஞ்சத்துக்கும் ஏதோ சக்தி இருக்கதா குறிப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேரோட சம்மந்தப்பட்ட ஒரு கதையும் சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, மனுநீத சோழன் கதை. சரியா? இவ்வளோ தான் விஷயம். இதோட அதுக்கப்புறம் தேர் திருவிழா முடிஞ்ச பிறகு தேர் திருவிழா நடக்கும். அவ்வளோதான் 30ஆம் தேதி தான் திருவிழான்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பூங்காவனம் 31 அப்படிலாம் நடக்கும். இவ்வளோ தான் விஷயம். நான் பெருசா வீடியோ போயிரும்னு பயந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, சுருக்கமா முடிச்சுட்டேன். இதில விளங்குன விஷயங்கள மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, விளங்காத விஷயங்கள வேற வீடியோக்கள பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம், பாய். அன்பே சிவம்.